பொங்கலுக்கு கோலம் வந்து நான் போட போறேன். மறக்காம வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மட்டும் சொல்லிட்டு போங்க. கோலம்னா பொண்ணுங்க மட்டும்தான் போடணுமா? நாங்களும் போடுவோம்னு களத்துல இறங்கிட்டாரு. சோ கைஸ், அவ்வளவுதான், அவுட்லைன் கொடுத்து முடிச்சாச்சு. இனிமே கலர் கொடுக்க வேண்டியதுதான் வேலை. கலர் பொடியை தூவ தூவ இப்படி ஒரு ட்விஸ்டா? இந்த வீடியோவை ஜெயப்பிரியன் அப்படிங்கிறவர் அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஷேர் பண்ணிருக்காரு. முடியாத செயல் எதுவுமே புவி மீது கிடையாது, எழுந்து வா புயலை போலே பலம் என்ன புரியாமலே பணிந்தோமே குனிந்தோமே நிமிர்ந்து வா மேலே மேலே ஒரு முறையே அறையில் வாழும் வாழ்வு அதை முறையே பயனுற வாழும். இன்னைக்கு நான் போட போற கோலம் இதுதான். எழுதிட வேண்டும் தீர்ப்பு இதவனே பசியன போனால் எங்கோ தப்பு. பொதுவா ஏதாவது ஃபெஸ்டிவல் அப்படின்னாலே வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாருமே விடியற் காலையில எழுந்து வீட்டு வாசல நல்லா சுத்தம் பண்ணி வாசல் நிறைய கோலம் போடுறது தமிழ் பாரம்பரியத்தோட ஒரு வழக்கமாவே பார்க்கப்படுது. சொல்ல போனா கோலம் போடுறது ஒரு கலனே சொல்லலாம். ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி கோலம் போடுவாங்க. அப்படி டிசைனா கோலம் போடுற பெண்களுக்கே டஃப் கொடுக்கிற விதமா தான் இங்க ஒருத்தர் பொங்கல் ஃபெஸ்டிவல் அன்னைக்கு அவரோட வீட்டு வாசல்ல போட்ட இந்த கோலம் பாக்குற அத்தனை பேத்தையுமே ஆச்சரியப்படுத்தி இருக்கு. ஸ்டார்டிங்ல வெள்ளை கோல பொடியால அவுட்லைன்லாம் கொடுத்து முடிச்சிடுறாரு. அதுக்கப்புறமா கலர் பொடியை கொஞ்சம் கொஞ்சமா தூவ ஸ்டார்ட் பண்றாரு. கிட்டத்தட்ட 6 மணி நேரத்துக்கு அப்புறமா எப்படி ஒரு ரிசல்ட் வந்திருக்கு பாருங்க. பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குல்ல. அந்த கோலத்துல அழகா பொங்கல் வச்சு சாமி கும்பிடுற மாதிரி இருக்கு. அதுல ஒரு பெண்மணி பொங்கல் வைக்கிற மாதிரியும் 2 குழந்தைங்களும் ஒருத்தரும் சாமி கும்பிடுற மாதிரியும் அதுல இருக்கு. இந்த வீடியோ பார்த்த பலருமே பல கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. நீங்களும் இந்த வீடியோ குறித்தோ உங்களுடைய கருத்துக்களை கீழே ஷேர் பண்ணுங்க. மேலும் வீடியோஸ்க்கு நம்ம பிஹைண்ட் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். இந்த வீடியோவை வழங்கியோர் மஞ்சு குரூப், சிம்ஸ் பார்மசி, ஹலோ டாக்டர், கிராண்ட் ராயல் டூர்ஸ்.